ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட் ஸ்டோரேஜ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ஐடியை எஸ்பிஓ போர்ட்டல் உங்கள் ஐடியை லாகின் பண்ணிக்கிங்க. ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு. இப்போ மெனுலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆக்கிடுச்சு, ஷார்ட் ஆக்கிடுச்சு. இப்போ பாருங்கள், ட்ரைனிங் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ள இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 4 மெனுஸ் இருக்குது. திரும்ப கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வித்ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெனுஸ் இருக்குது. இந்த மாதிரி மெனுஸ்லாம் கம்மி பண்ணி அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. நமக்கு என்னென்ன மெனுவோ அதை கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறீங்க. நீங்கள் எஸ்பிஓக்கு என்ன ஐடி ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்களோ அதே சேம் தான் இதுக்கும் நீங்கள் ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே வரணும். ஐடிக்கு என்ன ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு போட்டோமோ அதே சேம் தான் போட்டு சப்மிட் பண்ணுறோம். லாகின் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுங்களா. இந்த மாதிரி வந்ததும் பார்த்தீங்கன்னா வெல்கம் எஸ்பிஓ க்ளவுடுன்னு வந்துச்சுங்களா. இதான் வெல்கம் உடைய க்ளவுட் ஸ்டோரேஜ். கோ டு டேஷ்போர்ட் இதை கிளிக் பண்ணுறீங்க. உங்கள் நேம், உங்கள் டாப் ஐடி, எஸ்பிஓ, அதாவது எஸ்பிஓடைய டெஸ்டிங் டாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதோடைய எக்ஸ்பிளனேஷன், அதாவது இன்ஜெக்ஷன் வீடியோ இங்கே பாருங்கள். டவுன்லோட் போஸ்ட் இமேஜின்னு இருக்குன்னா டவுன்லோட் போஸ்ட் இமேஜின்னு இதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இது மேலே லாங் ப்ரெஸ் பண்ணியும் இதை பாருங்கள் டவுன்லோட் இமேஜ் இருக்குங்க பார்த்தீங்களா, அப்படியும் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தடவை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோடுன்றத அகைன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு இந்த போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டை வச்சு தான் நம்ம மைக்ரோ டாஸ்காக இருந்தாலும், இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும், கண்டென்ட் ரைட்டராக இருந்தாலும், எந்த ஒரு டாஸ்க்கை பண்ணாலும் அவங்கவுங்க ப்ராசஸிங் என்ன மெத்தடில் டாஸ்க்கை பண்ணிட்டுருக்கீங்களோ அதே மெத்தடில் நீங்கள் இந்த வீடியோவை இந்த டாஸ்க்கை பண்ணி கொடுக்கணும். க்ளவுட் ஸ்டோரேஜ் டெஸ்ட்டுக்காக பண்ணுறாங்க. ப்ராப்பராக கம்பல்சரியாக ஆக்டிவ் மெம்பர்ஸு அனைவரும் பண்ணணும், யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இந்த ஹேஷ்டேக்கு காப்பி பண்ணிக்கங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஹேஷ்டேக்கு காப்பி பண்ணிக்கங்க. பைமோடு எஜுகஸ்ட்டு இந்த 2 லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து காப்பி பண்ணிக்கங்க. 2 லிங்க்கையும் சேர்த்து ஃபுல்லும் இதை மட்டும் காப்பி பண்ணிங்க. வேறு எதுவும் காப்பி பண்ணக்கூடாது. கீழெல்லாம் அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு உங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. இது நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டாஸ்க் எப்படி பண்ணணுன்றதை அதை தான் ஓவரலாக அப்படியே சொல்கிற மாதிரிங்க. இப்போ எடுத்துட்டீங்க. இப்போ இமேஜ் எடுத்துட்டீங்க, ஹேஷ்டேக் எடுத்துட்டீங்க. இமேஜ் ஹேஷ்டேக் ரெண்டும் எடுத்தாச்சு. வச்சு ஒரு வீடியோ ரெடி பண்ணணும். இந்த இமேஜ் வச்சு ஒரு வீடியோ ரெடி பண்ணணும். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஹேஷ்டேக் போட்டுடணும். இப்போ காப்பி பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்டேக் போட்டுடணும். டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மை பி பேக் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஹேஷ்டேக் எல்லாம் கம்பல்சரியாக கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைமோனும் எச்சி கஷ்டம். இதனுடைய ஹேஷ்டேக் இதில் கொடுக்க முடியல, பிரச்சனை கிடையாது, ரெண்டையும் எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு அதில் கொடுக்க முடியாது பிரச்சனை. மற்ற எல்லா ஹேஷ்டேக்கும் இதில் இருக்கணும், அந்த ஹெட்லைன்ஸில் இருக்கணும். இந்த இமேஜை வச்சு நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணணும். வாங்க லைவில் நம்ம அதை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 8 வருஷமாக நமக்காக ஒரு ஆன்லைன் ஜாப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்காங்க. அதாவது ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலியாக ட்ரீட் பண்ணி ஒரு டெலிகிராம் குரூப் வச்சு அதில் உள்ள ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னென்ன டவுட்டோ அதை க்ளீன் பண்ணுறப்பல சங்கர் சார் அனைத்தும் பண்ணி கொடுக்குறாரு. ஒன்றும் இல்லை, 3 டைப்பில் வந்து ஆன்சர் க்ளியர் பண்ணி கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு டைப்பில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறாங்க, செகண்டும் மிஸ் பண்ணிடுறாங்க, தேர்டில் கொடுத்தும் க்ளியர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி
ஃபஸ்ட் டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்கவங்கலாம் பண்ணிடுறாங்க. இந்த விடுபட்டவங்கலாம் செகண்டில் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்துக்கும் இல்லாதவங்க மூணாவது பண்ணிடுறாங்க. இது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரோ அந்த மாதிரி நம்ம சங்கர் சார் எல்லாருக்கும் எல்லா குறைகளும் தீர்த்து பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம இந்தியாவிலேயும் நம்பர் 1 கம்பெனி ஆன்லைன் கம்பெனி பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்ல போனால் நம்ம SBO தான். இதை யாராலையும் மறுக்க முடியாது. 100% நம்ம SBO தான். இது நம்மளுடைய ஃபீட்பேக்கு, சரிங்களா? இதை நம்ம உள்ளபடி சொல்லணும். நம்ம அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும்னு கிடையாது. உண்மையை என்னவோ அதை சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் ஃபேமிலி மெம்பராக நம்ம SBO உடைய குரூப்பில் நம்ம இருக்கிறோம். இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கள மதிக்கணும். ஏன்னா அவங்கள பற்றி தரக்குறவா பேசுகிறது, மெசேஜ் கொடுக்குறது, அந்த மாதிரி அப்படி எதுவும் இல்லாமல் நம்பர் 1 பொசிஷனில் லேடிஸ்க்கு மதிப்பு கொடுத்து நம்ம SBOவில் பண்ணிட்டு வராங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே அதை கண்காணித்து கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு பெரிய காரணம் நம்ம ட்ரைனிங் சார் சங்கர் சார் நம்ம ஃபேமிலியை சரியான முறையில் நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. ஒரு சிலர் வந்து தவறான முறையில் சண்டை போட்டு திட்டி பேசி வெளியில் போகிறாங்க, அவுட்டர் ஆகுறாங்க. அது அவங்களுடைய ஒப்பீனியன்ஸும் சொந்த அபிப்பிராயம். ஆனாலும் உண்மையை உள்ளபடி சொல்லணும். நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் வந்தது. குறைஞ்சது 1 மாதம் 2 மாதம் தான் நிற்கும், அதுக்கப்புறம் போயிடும். அதிகபட்சமாக 6 மந்த், அதுக்கும் மேலே போச்சுன்னா 1 இயர். இதுக்கு மேலே எந்த ஒரு ஆன்லைன் ஜாப்பும் பார்ட் டைம் ஜாப்பும் நிலையாக நின்னது கிடையாது. இப்போ நம்ம ஜாப் SBO நிலைத்து இருக்குது அப்படின்னா லைஃப் டைமுக்கு நம்ம கொண்டு போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒர்க்கருக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கண்டென்ட் ரைட்டராக இருக்கட்டும், ஒரு மைக்ரோ டாக்ஸ் ஒர்க்கராக இருக்கட்டும், எல்லாருக்கும் எப்படி பண்ணணுன்றது அவர் டீம் லீடருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த லீடர் இன்ட்ரடியூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டவுனில் எல்லாருக்கும் ப்ராப்பராக பண்ணி ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதேமாரி இந்தியாவில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நம்பர் 1 கம்பெனி இந்தியாவில் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்ல போனால் நம்ம SBO. இதை அடித்து ஆணித்தரமாக சொல்ல முடியுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.